அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்றதுன்றது எல்லாருக்கும் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய சிந்தனையாகட்டும், மனிதனுடைய வரமாகட்டும். என்னன்னா, இது நம்மளுக்கு கிடைக்குமா, இப்படி இருக்கலாமா, அது மாதிரி எதிர்பார்ப்போட வாழ்றதுன்றது இயற்கை அது. ஆனா அந்த முதல்ல புத்தாண்டுனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இயற்கையை நேசிப்போம். நேச்சர் எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. இந்த டிசாஸ்டர்ஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். ஆனால் நியூ இயர் வரப்போ எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த வருஷம் ஏதாவது ரெசல்யூஷன்ஸ் எடுத்துடலாம், இது பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு நாள் தவம் மாதிரி, ஏக் தின்கா சுல்தான் மாதிரி ஒரே ஒரு நாள் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறோம். ஆனால் அது இல்லை, தினந்தோறும் நியூ இயர் மாதிரியே நம்ம இருக்கணும். அப்படி என்ன கொண்டாட்டமானா, ஆமாம், எது கொண்டாடணும்னா நல்ல விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 2024 நம்ம நிறைய வாட்டி ஐயோ மழை வருமோ, நம்மளுக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்னு பார்த்ததுண்டு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றப்பட்டோம். ஆனால் அது தொடர்ந்து இயற்கையை எந்த விதமாக நம்ம நேசிக்கணும்னு புரிஞ்சிக்கணும். இன்னொன்று அதுக்கான இது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்ஸு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்ன விரும்புகிறாங்கன்னா, லவ் நேச்சர், லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னொன்று சொல்லியிருக்காங்க, டிராஃபிக் ரூல்ஸை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், அவங்களது தான். அதே மாதிரி பெண்களை மதிக்கணும். பெண்களுக்கு என் முன்னால் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்தாங்க, இப்போ சுதந்திரமாக இருக்காங்க. ஆனால் சுதந்திரமாக இருக்கிற பெண்கள் தன்னை தான் காப்பாற்றிக்கணும். இந்த வன்முறையெல்லாம் இல்லாமல் எல்லாரும் நம்ம வீட்டில் பெண்கள் மாதிரி மற்றவங்களை நம்ம பார்க்கணும். பெண்கள் சுதந்திரம்னா அது ஒரு பெரிய விஷயம், நம்ம பேச வேண்டிய வரும். ஆனால் பாதுகாப்பாக இருக்கிறதுன்றது எல்லாருக்கும், வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே. இப்போ ட்ரக்ஸுன்ற ஒரு விஷயம் முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஆன்டி ட்ரக் மூலமாக இந்த ட்ரக்ஸ் இல்லாத ஒரு நாட்டை நான் விரும்புகிறேன், இளைஞரை நான் விரும்புகிறேன், அது மாதிரி இருங்கன்னு. அது அவங்களுடைய வாழ்க்கைக்காக, நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, நல்ல முறைகள், நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு சிந்தனையோட கடந்த காலங்களை விட வருங்காலம் சிறந்ததாக இருக்கணுன்றது நியூ இயரில் எல்லாருக்கும் எங்களுடைய வேண்டுகோள் இல்லை, இருக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. எல்லாருடைய கோரிக்கை எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். எஸ்கேபிசி சார்பில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.